எடுத்துக்காட்டு 1ல் 4. எடுத்துக்காட்டு 1ல் 4 a = 3, 4, 7, 8 மற்றும் b = 1, 7, 10 எனில் கீழுள்ள கணங்களில் எவை a இலிருந்து b க்கான உறவை குறிக்கின்றது? இங்க R1, R2, R3 கொடுத்திருக்கு. 3 ரிலேஷன் கொடுத்திருக்கு. இந்த 3 ரிலேஷனும் a இலிருந்து b க்கான உறவை குறிக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரிலேஷன் அப்படின்னா உறவு. இப்ப வந்து A வந்து 3, 4, 7, 8 எழுதிக்கிறோம். அடுத்தது B = 1, 7, 10 எழுதிக்கிறோம். அடுத்தது இங்க வந்து கணக்குல A இலிருந்து B க்கான உறவு அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம முதல்ல A cross B கண்டுபிடிச்சுக்கணும். A cross B னா கார்ட்டீசியன் பெருக்கல். இப்ப A யையும் B யையும் கிராஸ் பண்றோம். 3, 1, 3 7 3 10 4 1 4 7 4 10 7 1 7 7 7 10 8 1 8 7 8 10. இந்த சாப்டர்ல வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்ட்டீசியன் பெருக்கல் நல்லா ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம நல்லா போட தெரிஞ்சுக்கணும். நான் ஒவ்வொரு கணக்குலையும் இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் தெரியல அப்படின்னா முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டை பார்த்துட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க R1 3 7 4 7 7 10 8 1 கொடுத்துருக்கு இல்லையா? அத பாருங்க. இங்க உள்ள இந்த R1ல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் A cross B ல இருக்கான்னு பார்க்கணும். இங்க 3 7 இங்க இருக்கு. இங்க A cross B லயும் இருக்கு. 4 7 R1ல இருக்கு. A cross B லயும் இருக்கு. 7 10 R1லயும் இருக்கு. A cross B லயும் இருக்கு. 8 1 R1லயும் இருக்கு. A cross B லயும் இருக்குது. அப்ப வந்து R1 என்பது A இலிருந்து B க்கான உறவு ஆகும்னு எழுதிரும். இப்ப R1ல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் A cross B ல இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா R1 என்பது A இலிருந்து B க்கான உறவு ஆகும்னு எழுதணும். அடுத்தது அத வந்து மேத்தமெட்டிக்கலா அதாவது சிம்பாலிக்கா எப்படி எழுதணும் அப்படின்னா ஏனெனில் R1 உட்கணம் A cross B அப்படின்னு கீழே வந்து மேத்தமெட்டிக்கலா எழுதி முடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா R1ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் A cross B ல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கணும். இப்ப அடுத்தது 2வது கணக்குக்கு வரலாம். முதல்ல A cross B கார்ட்டீசியன் பெருக்கல் போட்டிருக்கோம் இல்லையா? அதை எழுதிக்கணும். அடுத்தது R2 = கொடுத்திருக்கு 3 1 4 12 கொடுத்திருக்கு. இப்ப இந்த 3 1 R2ல இருக்கு. இங்க A cross B லயும் இருக்கு. 4 12 R2ல இருக்கு. A cross B ல இருக்கா பாருங்க. 4 1 4 7 4 10 தான் இருக்கு. 4 12 இல்ல. அப்போ 3 1ன்ற உறுப்பு R2ல இருக்கு. A cross B ல இருக்கு. ஆனா 4 12ன்ற உறுப்பு R2ல இருக்கு. A cross B ல இல்ல. இப்ப நம்ம என்ன ஆன்சர் எழுதணும் அப்போ R2 என்பது A இலிருந்து B க்கான உறவு இல்லை. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? R2ல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் A cross B ல இருந்தது அப்படின்னா A இலிருந்து B க்கான உறவு உண்டுன்னு எழுதணும். R2ல உள்ள உறுப்புகள்ல ஒரு உறுப்பு A cross B ல இல்லைனாலும் நம்ம வந்து R2 என்பது A இலிருந்து B க்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதி முடிக்கணும். இப்ப இத வந்து மேத்தமெட்டிக்கலா எப்படி எழுதுறோம்? 4 12 இது வந்து belongs to வாசிக்கணும். belongs to R2 அப்படின்னா என்னது? 4 12 அப்படின்ற உறுப்பு R2ல இருக்குதா? ஆனா A cross B ல இல்ல. அப்ப அடுத்து என்ன எழுதணும்? ஆனால் 4 12 does not belong to இத வந்து does not belong to வாசிக்கணும். does not belong to A cross B. 4 12ன்ற உறுப்பு இங்க A cross B ல இல்ல. அதனால does not belong to A cross B. இது வந்து 2வது கணக்கு. அடுத்தது 3வது கணக்கு. திரும்பவும் அதே மாதிரி A cross B இருக்கு. இப்ப R3ல உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்னும் A cross B ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. 3 7 இருக்கு, இங்க இருக்கு. 4 10 இருக்கு, இங்க இருக்கு. 7 7 இங்க இருக்கு. 7 8 இங்க இல்ல. 8 11 இருக்கு, இங்க இல்ல. 8 7 இங்க இருக்கு. 8 10 இருக்கு. இப்ப வந்து எந்தெந்த உறுப்புகள் இருக்குன்னு பார்த்தோம்? 3 7 இருக்கு, 4 10 இருக்கு, 7 7 இருக்கு. ஆனா 7 8 கிடையாது, 8 11 கிடையாது. அப்ப 2 உறுப்புகள் வந்து R3ல இருக்கு. ஆனா A cross B ல இல்ல. அப்ப வந்து R3 ஆனது A இலிருந்து B க்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதணும். நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு உறுப்புகளும் Rல உள்ள அதாவது R1 R2 R3ன்னு கணக்குல கொடுத்திருக்கு இல்லையா? அதுல உள்ள ஒவ்வொரு உறுப்பும் நம்ம இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் போட்டிருக்கோம் இல்லையா? அதுல வந்து இருந்தது அப்படின்னா உறவு உண்டுன்னு எழுதணும். ஒரு உறுப்பு இல்லைனாலும் உறவு இல்லைன்னு எழுதிடணும்.
அப்ப ஆன்சர் ஏனெனில் 7 8 8 11 பிலாங்ஸ் டு R3. பிலாங்ஸ்னா 7 8 8 11 உறுப்பு R3ல இருக்கு. ஆனால் 7 8 8 11 does not belong to A cross B. இது மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்கலா எழுதி முடிக்கணும். எடுத்துக்காட்டு 1-5 படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை கன கட்டமைப்பு முறை பட்டியல் முறைகளில் எழுதுக. ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. முதல்ல படத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா P அப்படின்னு ஒரு கணம் இருக்கு, Qன்னு ஒரு கணம் இருக்கு. Pல 4 உறுப்புகள் இருக்கு, Qல 3 உறுப்புகள் இருக்கு. Pல உள்ள உறுப்புகள் 5 6 7 8, Qல உள்ள உறுப்புகள் 3 4 5. இங்க 5க்கும் 3க்கும் பாத்தீங்கன்னா இடையில ஒரு கோடு போட்டு ஒரு அம்புக்குறி போட்டுருக்கலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5க்கும் 3க்கும் ஒரு உறவு இருக்கு, 6க்கும் 4க்கும் ஒரு உறவு இருக்கு, 7க்கும் 5க்கும் ஒரு உறவு இருக்கு. அந்த உறவு என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது கன கட்டமைப்பு முறை செய்ய போறோம். கன கட்டமைப்பு முறைனா செட் பில்டர் ஃபார்ம். இப்ப செட் பில்டர் ஃபார்ம்ன்றது செட் பிராக்கெட்டுக்குள்ள எழுதுறது தான், அந்த உறவை எழுதுறது தான். அந்த உறவு அப்படின்றது நம்ம ஆர் ரிலேஷன் எழுதணும். அதனால ஆர் ஈக்குவல் டு செட் பிராக்கெட் போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்ப எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ்னா என்ன ஒய்னா என்னன்னு நம்ம அடுத்தது சொல்ல போறோம். இங்க எக்ஸ் அப்படின்றது Pல உள்ள உறுப்புகள், ஒய்ன்றது Qல உள்ள உறுப்புகள். அடுத்தது இது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஸ்லாஷ் போட்டு எழுதணும். இந்த கண்டிஷன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த படத்தை பாருங்க. இந்த 3 எப்படி கிடைச்சது? 5ல இருந்து 2 கழிச்சா 3 கிடைக்குது. 4ன்றது 6ல இருந்து 2 கழிச்சா 4 கிடைக்குது. 5ன்றது 7ல இருந்து 2 கழிச்சா கிடைக்குது. அப்போ இங்க Qல உள்ள இந்த 3 உறுப்புகளும் Pல உள்ள இந்த 3 உறுப்புகள்ல இருந்து 2 கழிச்சா கிடைக்குது. அப்போ அதைத்தான் இங்க எழுதுறோம். y ஈக்குவல் டு, நான் சொன்னேன் இல்லையா இங்க இருக்கிற உறுப்புகள்லாம் ஒய்ன்னு சொன்னா, அப்போ y ஈக்குவல் டு அடுத்தது இங்க எக்ஸ்ல இருந்து 2 கழிச்சா கிடைக்குதுன்னு சொன்னோம்மா, அதனால எக்ஸ் மைனஸ் 2. அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இந்த கண்டிஷனை எழுதிட்டு அடுத்தது எக்ஸ் பிலாங்ஸ் டு P, அடுத்தது y பிலாங்ஸ் டு Q அப்படின்னு எழுதிடும். எக்ஸ் பிலாங்ஸ் டு Pனா எக்ஸ்ன்ற உறுப்பு Pல இருக்கு, ஒய்ன்ற உறுப்பு Qல இருக்கு. இது மாதிரி நம்ம நல்லா ஒவ்வொன்றையும் பிரிச்சு வாசிச்சு அதனுடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். கன கட்டமைப்பு முறை. அடுத்தது பட்டியல் முறைகளில் எழுதுக. இப்ப பட்டியல் முறை அப்படின்றது பிராக்கெட்டுக்குள்ள வரிசை ஜோடியா நம்ம எழுதுறோம் இல்லையா, அதுதான் பட்டியல் முறை. இப்ப இங்க இருக்கிற இந்த உறவை தான் நம்ம பட்டியல் முறையில எழுத போறோம். இப்ப ஆரின் பட்டியல் முறை ஆர் ஈக்குவல் டு, இந்த படத்தை பாருங்க, அங்க இருக்கிற படம் தான் இங்க போட்டிருக்கேன். இப்ப 5 3 அப்படின்னா செட் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு வரிசை ஜோடி 5 3, அடுத்தது 6 4, அடுத்தது 7 5. இதுதான் ஆரின் பட்டியல் முறை. அடுத்தது ஆரின் மதிப்பகம். அடுத்தது மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இப்ப மதிப்பகம் அப்படின்றது இங்க Pல உள்ள எந்தெந்த உறுப்புகளுக்கெல்லாம் உறவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை மட்டும்தான் மதிப்பகத்துல எழுதணும். அப்ப 5 6 7 மட்டும்தான் எழுதணும், 8 எழுதக்கூடாது மதிப்பகத்துக்கு. அடுத்தது வீச்சகத்துக்கு இங்க Qல எந்தெந்த உறுப்புகள் Pல இருந்து உறவு இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த உறுப்புகள் 3 4 5க்கும் 3 உறுப்புகளுக்குமே இங்க Pல இருந்து உறவுகள் இருக்குது. அதனால 3 4 5 அப்படின்றதான் நம்ம வீச்சகத்துக்கு எழுதணும். இப்ப இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு உறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உறவு இல்லை அப்படின்னா அதை வீச்சகத்துக்கு எழுதக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மதிப்பகம் அப்படின்னா எந்தெந்த உறுப்புகளுக்கெல்லாம் உறவு இருக்குது முதல் கணத்துல அதெல்லாம் மதிப்பகம். 2வது கணத்துல எந்தெந்த உறுப்புகளுக்கெல்லாம் முதல் கணத்துல இருந்து உறவு இருக்குதோ அதெல்லாம் வீச்சகத்துக்கு எழுதணும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் சொல்றேன். துணை மதிப்பகம் அப்படின்றது துணை மதிப்பகம் அப்படின்னா இங்க Qல எத்தனை உறுப்புகள் இருக்குதோ, உறவு இருக்குதோ உறவு இல்லையோ அதை பார்க்க தேவையில்லை. Qல எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அத்தனை உறுப்புகளையும் எழுதிடணும். எதுல? துணை மதிப்பகத்துக்கு. இப்ப எடுத்துக்காட்டு 1-4 1-5 நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பயிற்சி கணக்குகளை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா கட்டாயமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தொடர்ச்சியா நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டே வந்துடலாம்.